ஐயா நாங்க தல தீபாவளிக்கு ஊருக்கு போறோமே. அதுக்கு ஏங்க இப்படி ஏலம் விட்டுக்கிட்டு வரீங்க? அது இல்லம்மா செல்லம், என் கொழுந்தியா இல்ல உன் தங்கச்சி 10 நாளைக்கு முன்னாடியே எப்ப மாமா ஊருக்கு வரீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. யோ, உன்னைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன் மாமா உத்தம புத்திரண்டி. ஆ, அதெல்லாம் இருக்கட்டும். நாம இப்ப ஊருக்கு போனோமா, புது துணியை உடுத்தினோமா, பலாரத்தை சாப்பிட்டோமான்னு வந்துகிட்டே இருக்கணும். அதை விட்டுப்புட்டு என் தங்கச்சி கையை பிடிச்சான், அவ கன்னத்தை கிள்ளுனான்னு ஏதாவது சின்முசம் பண்ணிக்கிட்டு இருந்த அதிர்ஷ்டத்துல அரளி விதைய கலந்து கொடுத்துருவோம் பாத்துக்க. தீபாவளி டயத்துல கடையில கூட்ட நெரிசலா இருக்குன்னு அந்த 3 பொண்டாட்டி முனியப்பன் ஓனரு என்னைய வேலைக்கு கூப்பிட்டான். நானும் நம்பி வேலைக்கு வந்தேன். இங்க வந்து பார்த்தா ஒண்ணுக்கு இருக்க கூட நேரம் கிடைக்கல. இந்த மனுஷ பயலுங்க எத்தனை கேமரா வச்சிருந்தாலும் ட்ரிக்ஸா அட்டைய போட்டுறானுவோ. இவனோட வாட்ச் பண்றதுக்கு தான் எனக்கு நேரம் சரியா இருக்கு. அவசரப்பட்டுட்டோமோ, தீபாவளி கழிச்சு வந்திருக்கலாம். டேய், நான் நாய் இல்ல நரிடா, என்னைய பார்த்தா பயமா இல்ல? நானும் பூனை இல்ல புலிடா. என்ன டாடி அவங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துற? பட்டுன்னு பஞ்சு பலாருன்னு அறையாம இப்ப குறைச்சலாம். ஐயோ, குட்டி சத்தம் வேற வரானே. இவங்கிட்ட சிக்கனா நம்மள பிரிச்சுல மேஞ்சிடுவான். எதுக்கும் நாம கொஞ்ச நேரம் பொம்மை மாதிரி நடிக்கும், அதான் நம்மளுக்கு சேஃப்டி. அப்பாடா போய்த்தானா. தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு, பட்டாசு வாங்கியாச்சு, பலகாரமும் வாங்கியாச்சு. இதெல்லாம் வாங்க மொத்தமா ஒரு இடத்துல கடனும் வாங்கியாச்சு. இந்த கடன் அடைக்க தீபாவளி கழிச்சு இன்னொருத்தவன்ட்ட கடன் வாங்கி அடைக்கணும். வாழ்க்கை ஒரு வட்டங்கிறது சரியாதான் போச்சு. இப்போ என்னமோ போக்குமாறு, உன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கடன்காரனா தான் வாழணும் போல. அடியே சைனாக்காரியே, உன் பேண்ட் பாக்கெட்டில் உள்ள சாக்லேட்டை ஒழுங்கா எடுத்து கொடுத்துரு, இல்லைன்னா உன் மானம் கப்பல் ஏறிடும். அந்த சாக்லேட் இல்லடா, மானமா சாக்லேட்டான்னு நீயே முடிவு பண்ணிக்க. இதுவா? அதேதான். இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு அடிச்சுட்டு வந்திருக்க? இந்த நாத்தம் அடிக்குது, தள்ளி போடி. ஹே, நீ தினமும் அடிக்கிற மென்ஸ் கிளப் தான்டா. என்னது மென்ஸ் கிளப்பா? அது சரக்குலடி. இவன் ஒரு ஆளுன்னு நினைச்சு இவங்கிட்ட லிப்ட் கேட்டன் பாரு. என்னைய சொல்லணும். இவன் போற வேகத்துக்கு போனா பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒயின் ஷாப்புக்கு போக 3 மாசம் ஆகும் போல. அதுக்கு நான் அழகா நடந்தே போயிடலாம். அட போடா நீயும் உன் லிப்டும். ஐயோ, அவசரத்துல தண்ணியே இல்லாத இடத்துல கக்கா போயிட்டேனே. இப்ப கழுவ என்ன பண்றது? ஆபத்துக்கு பாவம் இல்ல, இந்த பிள்ளைல போட்டு தேய்ச்சிட வேண்டியதான். அப்பா, ஐயோ குத்துதுரா. நான் என்ன பண்ணுவான்? என்ன இந்த குத்துது? எப்பா சமாளிச்சுதான் ஆகணும். ஒரு வழியா கழுவி முடிச்சிட்டோம் போ.